இந்த வீடியோல நாம பார்க்க போறது imaging instruments in basic medical instruments and techniques. இது part 3 வீடியோ. PET, PET. P என்ன positron, E என்ன emission, T என்ன tomographic scanning. So PET is also computerized imaging technique unlike CT scan. So இது CT scan மாதிரி கிடையாது, பட் இதுவும் computerized imaging techniques தான். இதுதான் இந்த PET இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஸ்கேனிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ positron emission tomography is a nuclear medicine procedure based on the measurement of positron emission from radio-labeled tracer molecules. இது ஒரு நியூக்ளியர் மெடிசன் ப்ரொசீஜர்னு சொல்லலாம், இல்லை நியூக்ளியர் மெடிசன் மெடிக்கல் டெஸ்ட்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா நம்ம பாடிக்குள்ளே ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, அது ரேடியோ லேபிள்டு மாலிகுல்ஸை வச்சு ட்ரேஸ் பண்ணுறது தான். ஸோ ஏதாச்சும் டியூமர்ஸ் அந்த மாதிரி இருக்கா, ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற இந்த டெஸ்ட் தான் PET ஸ்கேனிங். These radio tracers allow the biological process to be measured and the whole body images to be obtained, which demonstrate the sites of radio tracer accumulation. So இந்த radio tracers இருக்கு இல்லையா, the biological process நம்மளோட whole bodyயையும் ஸ்கேன் பண்ணும். அப்போ ஸ்கேன் பண்ணும்போது ஏதாச்சும் அந்த ரேடியோ ட்ரேசர் அக்குமுலேஷன் ஏதாச்சும் சில சைட்ஸில் இருக்கான்றதை பார்ப்பாங்க. ஸோ அப்போ இங்கே பாருங்கள், இந்த இமேஜோட இது பார்த்திங்கன்னா இந்த கலர்ஸ் வேரியஸ் கலர்ஸ் காட்டியிருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ அந்த இடத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ a PET image gives quantitative regional information on the metabolic and physiological process. ஸோ இது நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருது. அதாவது மெட்டபாலிக்னா ஃபங்க்ஷனல், அதாவது உள்ள ஃபங்க்ஷனல் அந்த பர்டிகுலர் ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ், ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் அதாவது எல்லா சிஸ்டம் எப்படி இருக்குது, டைஜஸ்டிவ் நர்வஸ் சிஸ்டம் அதெல்லாத்தையுமே பார்க்குறதும் அதோட ஃபங்க்ஷன் அந்த ஆர்கனோட ஃபங்க்ஷன்ஸை டீடைல்டு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு PET யூசர்ஸ் பாசிட்ரான் எமிட்டிங் ரேடியோ ஐசோடோப்ஸ். ஸோ என்னென்ன ஐசோடோப்ஸ் ரேடியோ ஐசோடோப்ஸை இங்கே யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 11 கார்பன், 13 நைட்ரஜன், 15 ஆக்சிஜன், 18 ஃப்ளூரின். ஸோ அந்த கார்பன் 11 படிக்கலாம், இப்படி படிக்கலாம், கார்பன் 11, N13, ஆக்சிஜன் 15 அண்ட் ஃப்ளூரைட் 18 அப்படி படிங்க. ஸோ அண்ட் இது எல்லாத்தையுமே ஜெனரேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சைக்ளோட்ரான் இந்த மாதிரி ஒரு இது இருக்கு இல்லையா, சைக்ளோட்ரான் we will get the images. சைக்ளோட்ரான் இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த ரேடியோ அதாவது ஒரு சுற்று மாதிரி ஒரு சைக்ளிக் இது மாதிரி கிடைக்கும். இப்போ அந்த மாதிரி இது இருக்கும் அதுக்குள்ளே. ஓகே, ஸோ அதில் தான் அந்த ரேடியோ ஆக்டிவ் ட்ரேசஸை வச்சு நம்ம இமேஜஸை எடுக்கிறாங்க, பாடியோட இமேஜஸை வச்சு பார்க்குறாங்க. The most common radio tracer is used today is 18 fluoride deoxyglucose. 18F, Fன்னா அது எதுன்னா ஃப்ளூரோ டிஆக்சிகுளுக்கோஸ். ஸோ அதை 18F FDG அப்படின்னு சொல்லலாம். இது 1 மார்க்கில் கேட்கலாம். ஸோ 18F FDGனா என்னது, 18Fன்னா ஃப்ளூரோ டிஆக்சிகுளுக்கோஸ் 1 மார்க்கில் கேட்கலாம். ஸோ இது சுகர் லேபிள்டு ரேடியோ. இப்போ குளுக்கோஸ்ன்றது ரேடியோ லேபிள்டு சுகர். ஓகே, சுகர் மாலிகுல் தானே, கார்போஹைட்ரேட் மாலிகுல் குளுக்கோஸ். ஸோ அது இங்கே லேபிள்டு ஆயிருக்கு. ஸோ தீஸ் ஆட்டம்ஸ் ஆர் தென் இன்கார்பரேட்டட் பை chemical methods into biological molecules like glucose, amino acids and ammonia. ஸோ இந்த ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது இந்த ரேடியோ ஆக்டிவ் இந்த மேலே சொன்னோம் இல்லையா, அந்த கெமிக்கல்ஸ், இந்த ஃப்ளூரைடு அதெல்லாமே. ஸோ அதில் இருக்கிற ஆட்டம்ஸ் கெமிக்கல் மெத்தட்ஸுக்கு யூஸ் ஆகும்போது, ஏன்னா பயாலஜிக்கல் மாலிகுல்ஸ் பார்த்திங்கன்னா குளுக்கோஸ் இருக்குது, அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, அமோனியா, இதெல்லாம் நம்ம பாடியில் ஃபார்ம் ஆகுது இல்லையா. இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சுகர் மாலிகுலாக மாறுது, குளுக்கோஸ் இதுவாக மாறி நம்மளுக்கு எனர்ஜியை கொடுக்குது. அதே மாதிரி அமினோ ஆசிட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் ஃபார்மேஷன் அது பாடி பில்டர்ஸாக இருக்குது. ஸோ அமோனியா அந்த யூரியா ஃபார்மேஷனில் அந்த மாதிரி ஐட்டம்ஸில் இருக்குது. சரி, அந்த மாதிரி எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸில் யூரியாவை வெளியில் வருது, அமோனியம்லாம் சேர்ந்து தான் நம்மளுக்கு யூரியா ஃபார்மேஷனில் வெளியில் வருது. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கெமிக்கல் மெத்தட்ஸாக இருந்தாலும் அது பயாலஜிக்கல் ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு
These positron emitting compounds are then injected in very small amount into or inhaled by the experimental animals or human subjects. So இந்த positron emittingல compounds நம்ம மேலே படித்தோம் இல்லையா, 15 ஆக்சிஜன், அப்புறமா 18F ஃப்ளூரின். ஸோ இதெல்லாம் கொஞ்சமாக இன்ஹேல் ஆயிடுறாங்க அனிமல்ஸோ இல்லை ஹியூமன் சப்ஜெக்ட்ஸ். அதாவது இன்ஜெக்ட் ஆயிடுது, கொஞ்சம் அமௌண்ட் தான், நிறையாலாம் எடுத்துக்கிறதுல கொஞ்சம் வந்து. So the three-dimensional distribution of the labeled trace is then probed by powerful PET cameras and the images are reconstructed by a computer. இப்போ இந்த மாதிரி அந்த கலர்ஸ் அந்த வச்சு அந்த டிஃப்ரெண்ட் ரேடியோ ட்ரேசஸை வச்சு நம்ம பாடி அந்த நம்ம பாடியில் இருக்கிற 3 டைமென்ஷன் பிக்சர்ஸை அந்த மிஷின் எடுக்குது, பெட் எடுக்குது, ஸ்கேன் எடுக்குது. ஆனால் அதை கரெக்டாக அலைன் பண்ணி கொடுக்கறது யார்? ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கம்ப்யூட்டர் தான் கொடுக்குது. The quantity interpretation of the image is done by varying the mathematical models. ஸோ இவ்வளோ குவான்டிட்டி இருக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டாக கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் யார் கொடுக்காத? மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸ், மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸ் ஏற்கனவே இருக்கும், அதை வச்சு டெஸ்ட் எடுக்கிறாங்க இல்லையா. அந்த பேஷண்ட்டோட இதையும் கம்பேர் பண்ணி அது நார்மலா இல்லை ஏதாச்சும் அப்நார்மாலிட்டிஸ் இருக்கா, அதெல்லாம் நம்மளுக்கு டீட்டெயில் ரிப்போர்ட்ஸாக கொடுப்பாங்க. So they deal with the process of uptake and metabolism of the radioisotope. So இது ப்ராசஸ் எப்படி நடக்குது, தட் இஸ் மெட்டபாலிசம் விதமாகவும் எப்படி நடக்குது. மெட்டபாலிசம்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ், ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ், இது எல்லாத்தையுமே எது பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த டெஸ்டே பண்ணுறாங்க. இந்த ஸ்கேன் பார்த்தீங்கன்னா ரேடியோ ஐசோட்டோப்னு வச்சுக்கோங்க. ரேடியோ ஐசோட்டோப்பை பேஸ் பண்ணி தான் இந்த நடக்குது. கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ், இது எஃபெக்டிவ்லி யூஸ் எதுக்கு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் ரீஜனல் செரிப்ரல் பிளட் வால்யூம். செரிப்ரம்னா பிரெயினில் இருக்கிற பிளட் வால்யூத்தை மெஷர் பண்ணுறதுக்காகவும், பிளட் ஃப்ளோ எப்படி பிளட் ஃப்ளோ இருக்குது, அப்புறமா மெட்டபாலிக் ரேட்ஸ் ஃபார் குளுக்கோஸ் அண்ட் ஆக்சிஜன் இன் ஹியூமனில் ஆக்சிஜன் லெவல், குளுக்கோஸ் லெவல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க பெட்டை. நெக்ஸ்ட் எம்ஆர்ஐ, மேக்னட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங். ஸோ இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, எம்ஆர்ஐ எல்லாருக்கும் இது மோஸ்ட்லி இதுதான் இந்த எம்ஆர்ஐ ஸ்கேனிங், இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு ஸோ மேக்னட்டிக் ரெசனன்ஸ் ஸ்கேனிங், MRI is a non-invasive medical test that physician use to diagnose the medical condition. ஸோ இது ஒரு டெஸ்ட்டு தான். ஆனால் இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? ஃபிசிஷியன் மெடிக்கல் டயக்னைஸ் பண்ணுறதுக்காக தான். ஏதோ மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ், அதாவது நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை டயக்னைஸ் பண்ணுறதுக்கு எழுதி கொடுப்பாங்க இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன். Unlike the conventional X-ray examination and computed tomography scans, MRI does not utilize ionizing radiation. இப்போ சிடி ஸ்கேனும் எக்ஸ்ரேஸ்க்கும் அயனைசிங் ரேடியேஷனை யூஸ் பண்ணுவாங்க, பட் எம்ஆர்ஐயில் அயனைசிங் ரேடியேஷனை யூஸ் பண்ணலை. MRI uses a powerful magnetic field, radio frequency pulses, and a computer to produce detailed pictures of organs, soft tissues, bones, and virtual all other internal body structures. So MRI எதெல்லாம் யூஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் மேக்னெட்டிக். எம்என்னாவே என்னது மேக்னெட்டிக். அப்போ இது என்ன யூஸ் பண்ணுது? மேக்னெட்டிக் ஃபீல்டை யூஸ் பண்ணுது. அப்புறமா ரேடியோ ஃப்ரீக்வன்சியும் பல்சஸையும் எடுத்துக்கிட்டு கம்ப்யூட்டர், இந்த மூணும் சேர்ந்து நம்மளுக்கு ஆர்கன்ஸ், சாஃப்ட் டிஷ்யூஸோட டீடைல் ஸ்ட்ரக்சர் அண்ட் பிக்சர்ஸை கொடுக்குது. இன்டர்னல் பாடி ஸ்ட்ரக்சர்ஸோட டீடைல் வியூ இதுவும் கொடுக்குது, ரிப்போர்ட் கொடுக்குதுன்னு சொல்லுங்கள். The radio frequency pulses realign the hydrogen atoms that naturally exist within the body while the patient is in the scanner without causing any chemical changes in the tissue. இப்போ இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி பல்ஸ் பண்ணது இல்லையா, அது ஹைட்ரஜன் ஆட்டமை ரீஅலைன் பண்ணுது. நேச்சுரலாகவே ரீஅலைன் பண்ணும். ஆனால் பேஷண்ட் அந்த ஸ்கேனரில் இருக்கும்போதே, ஆனால் இதனால் எந்த சேஞ்சஸும் அந்த டிஷ்யூஸில் வித்தவுட் காசிங் எனி சேஞ்சஸ், அதாவது அந்த ரீஅலைன் பண்ணும்போது எந்த சேஞ்சஸ் இல்லாமல், அந்த பேஷண்ட்டுக்கு எந்த எஃபெக்டும் இல்லாமல் பண்ணுது அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனிங். So next, as the hydrogen atoms return to their usual alignment, they emit different amounts of energy that vary according to the type of body tissue from which they come.
ஸோ இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து ரிட்டர்ன் ஆகுது, அவங்களோட யூஸ்வல் அலைன்மெண்ட்லேருந்து ரிட்டர்ன் ஆகும்போது அந்த எனர்ஜி எவ்வளோ எமிட் ஆகுது. ஒரு நிமிஷம். இப்போ வந்து ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து அலைன் பண்ணுது, யூஸ்வல் இதுக்கு வந்தாச்சு. அப்போ வரும்போது நிறைய எனர்ஜியை வெளிப்படுத்தும். ஸோ வெளிப்படுத்தும் போது அந்த பாடி டிஷ்யூ வந்து ஃப்ரம் விச் தே கம், அது எதுலேருந்து வருது, அந்த ஹைட்ரஜன் ஆட்டம் ரீஅலைன் பண்ணியாச்சு, யூஸ்வல் அலைன்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. அப்போ எனர்ஜி அதிகமாக வெளிப்படும். அது எதுலேருந்து வெளிப்படுது? பாடி டிஷ்யூலேருந்து வெளிப்படுது. The MR scanner captures this energy and creates a picture of tissues scanned based on this information. ஸோ அந்த அலைன்மெண்ட் ஆகும்போது அந்த எனர்ஜி வருது இல்லையா, அந்த எனர்ஜியை யார் கைப்பற்றுறாங்க, யார் பிடிச்சிக்கிறாங்கன்னா எம்ஆர்ஐ ஸ்கேனர் பிடிச்சிக்கிட்டு அதை வச்சு அந்த டிஷ்யூஸோட பிக்சர்ஸை ரெடி பண்ணுது, பிக்சர்ஸை கேப்சர் பண்ணுது. The magnetic field is produced by passing an electric current through wire coil in most MRI units. இந்த magnetic field வந்து எப்படி பாஸ் ஆகுதுன்னு எலக்ட்ரிக் கரண்ட் வழியாக தான் பாஸ் ஆகுது. அது காயிலிங்கில் MRI யூனிட்டுக்கு பாஸ் ஆகுது. ஓகேவா? The other coils located in the machine and in some cases are placed around the part of the body being imaged, send and receive the radio waves, producing the signals that are detected by the coils. ஸோ இந்த மற்ற காயில்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு? மிஷினுக்குள்ளே தான் இருக்குது. அங்கே டிஃப்ரெண்ட் கேசஸ் இருக்குது. ஸோ அந்த கேசஸ்னால் அந்த பாக்ஸ் சின்ன சின்ன யூனிட்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே தான் பாடியோட இமேஜை அதாவது நம்மளுக்கு பாடியோட இமேஜஸை வந்து டிஃப்ரெண்ட் டிஷ்யூஸோட இமேஜஸை பிடிச்சி அதை சென்ட் பண்ணுறாங்க ரேடியோ வேவ்ஸ் மூலமாக. ரேடியோ வேவ்ஸ் அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டு அந்த சிக்னல்ஸை வச்சு டிடெக்ட் பண்ணி, காயில்ஸ் தான் இதை டிடெக்ட் பண்ணி பிக்சரை பிடிச்சி அது வந்து ரேடியோ வேவ்ஸ் மூலமாக சென்ட் பண்ணுறாங்க. ஸோ the electric current does not come in contact with the patient. இந்த எலக்ட்ரிக் கரண்ட் எப்போவுமே பேஷண்ட் கான்டாக்டுக்கு வராது. And a computer then processes the signals and generates a series of images, each of which shows a thin slice of the body. ஸோ அந்த பிக்சர்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணுறாங்களே, அது கம்ப்யூட்டருக்கு அனுப்பிடும். கம்ப்யூட்டர் வந்து அதை ஸ்லைஸாக பாடியோட ஸ்லைஸாக இமேஜஸை நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ the images can then be studied from different angles and interpreted by the radiologist. ஸோ இந்த இமேஜஸை வச்சு நல்லா படித்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் வருது இல்லையா, அந்த டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸை வச்சு they will give a report. அவங்க படித்து அவங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க, எப்படி இருக்குது, நார்மல், அப்நார்மல், இல்லை ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, சில டிஜெனரேஷன் இருக்குது அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. Frequently the differentiation of abnormal tissue from normal tissue is better with MRI than other imaging modeling such as X-ray, CT scan and ultrasound. ஸோ மற்ற ஸ்கேன்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், அல்ட்ராசவுண்டை விட கிளியராக நம்மளுக்கு கொடுக்கறது யாருன்னா எம்ஆர்ஐ. ஸோ இது வந்து அப்நார்மலாக இருந்ததுன்னா, டிஷ்யூ அப்நார்மாலிட்டி இருந்து நார்மல் டிஷ்யூ அதை பெட்டராக நம்மளுக்கு வந்து பிக்சரைஸ் பண்ணி டீட்டெயில் ரிப்போர்ட் கொடுக்கறது எம்ஆர்ஐ தான் மற்ற ஸ்கேனை விட. எக்ஸ்ரேவாக இருக்கட்டும், சிடியாக இருக்கட்டும் and ultrasound-ஆக இருக்கட்டும். So detailed MR scan images allow the physician to evaluate various parts of the body and determine the presence of the certain disease. So இது clear view கொடுக்கறதுனால இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? ஃபிசிஷியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எவாலுவேட் பண்ணி ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறதுல, அந்த எந்த டிசீஸ்ன்னு கண்டுபிடிக்கிறதுல. So the images can be examined on a computer monitor. இந்த images எங்கே பார்க்கலாம்? கம்ப்யூட்டர் மானிட்டரில் பார்க்கலாம். ஓகே, இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேனிங். கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ கிளினிக்கல் பார்த்தீங்கன்னா எம்ஆர்ஐ வந்து பாடி பெர்ஃபார்ம்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டு எவாலுவேட் த ஆர்கன்ஸ் ஆஃப் செஸ்ட் அண்ட் அப்டாமன். ஸோ செஸ்ட்டில் இருக்கிற ஆர்கன், ஹார்ட்டு, லங்ஸ் இதெல்லாமே அப்டாமினை கரெக்டாக கிளியராக எவாலுவேட், அதாவது எக்ஸாமின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. pelvic organs including the bladder, reproductive organs, blood vessels, lymph nodes. இப்போது பிளாடர்னா யூரினரி பிளாடர், அப்புறமா கால் பிளாடர் அதை கூட சொல்லலாம். அப்புறமா ரீப்ரடக்டிவ் ஆர்கன்ஸ், டெஸ்டிஸ் அண்ட் ஓவரிஸு, பிளட் வெசல்ஸ், லிம்ஃப் நோடு, இது எல்லாத்தையும் கூட நம்ம டீட்டெயிலாக எக்ஸாமின் பண்ணலாம். பெல்விக் ஆர்கன்ஸ்னாவே இடுப்பு பகுதியில் இருக்கிறது. ஸோ ஃபிசிஷியன் யூஸ் an MRI examination
to help diagnose or monitor the treatment for conditions. அதாவது physician எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க எம்ஆர்ஐ பார்த்தீங்கன்னா டயக்னைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்றது. ஃபர்ஸ்ட் வந்து the tumors of the chest, abdomen and pelvis. ஏதாச்சும் டியூமர்ஸ் இருந்ததுன்னா அப்டாமினலில், செஸ்ட் ரீஜனில், பெல்விக்னா இடுப்பு ரீஜனில் இருந்ததுன்னா அது கண்டுபிடிக்கலாம். ஸோ த டிசீஸ் ஆஃப் லிவரில் டிசீஸ் இல்லை இன்ஃப்ளமேட்ரி பவுல் டிசீஸ், அதாவது அப்டாமினலில் பவுலுன்னாவே நம்ம சாப்பிட்ற இடம் இல்லையா, நம்ம டைஜஷன் ஆகிற இடம் ஸ்டமக்கை தான் பவுலுன்னு சொல்லுவாங்க. அங்கே ஏதாச்சும் இன்ஃப்ளமேஷன் இருந்தால், வீக்கம் அடைஞ்சிருந்தா, அப்புறமா ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு, அப்புறமா கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ், இதை கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் எம்ஆர்ஐ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மால் ஃபார்மேஷன் ஆஃப் பிளட் வெசல்ஸ். ஸோ பிளட் வெசல் வந்து மால் ஃபார்மேஷன் ஏதாச்சும் அடைப்பு ஏற்பட்டுருக்கலாம், இல்லை வீக்கம் அடைஞ்சிருக்கலாம். ஸோ அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்ஃப்ளமேஷன் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் பிளட் வெசல்ஸ் வந்து வாஸ்குலைட்டிஸ். எ ஃபீட்டஸ் இன் த ஓம்ப் ஆஃப் அ ப்ரெக்னன்ட் உமன், அதையும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அம்மாவோட வயிற்றில் இருக்கும் ஃபீட்டஸையும் பார்க்கலாம். ஸோ விஷுவலைசிங் த இன்ஜுரிஸ், torn ligaments such as areas like wrist, ankle and knee. ஸோ இந்த இன்ஜுரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா torn ligaments, அதாவது தசை கிழிப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது ரிஸ்ட்டில், ஆங்கிளில், நீல இருந்தால் கண்டுபிடிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.